பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசானவனால் சோதிக்கப்பட்டு அவனை ஜெயித்த பின்பு அவருடைய உபதேசமும் பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த பிணியாளிகளையும் பிசாசு பிடித்திருந்தவர்களையும் திமிர்வாதக்காரர்களையும் அவர்கள் அவரிடத்தில் கொண்டு வந்தபோது அவர் அவைகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து அவர்களை சுகப்படுத்துகிறார் என்ற செய்தியானது தேசம் முழுவதும் அவரை கீர்த்தியடைய செய்தது. எனவே திரளான ஜனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக சென்றார்கள். தனக்கு பின்னே அநேக ஜனங்கள் வருவதை கண்டு அவர் மலையின் மேல் ஏறி தன்னுடைய உபதேசத்தை தொடங்கிய போது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்றார். தன்னுடைய கீர்த்தியை கேள்விப்பட்டு தன்னை பார்க்க வந்தவர்களை பார்த்து பொல்லாதவர்களாகிய நீங்கள் என்று ஏன் சொன்னார் என்று நாம் தியானித்து பார்த்தோமானால், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்து அதில் மனிதர்களை உண்டாக்கிய பின்பு அந்த மனிதர்களுடைய அக்கிரமம் பூமியிலே பெரியது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு அதற்காக மனஸ்தாபப்பட்டார். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது என்றும் அறிந்திருந்தார். எனவேதான் அவருடைய குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது என்றார். மேலும் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரமபிதா நன்மையானவற்றை கொடுப்பது அதிக நிச்சயம். நாம் வேண்டிக் கொள்ளும் சில காரியங்கள் நமது பார்வைக்கு நன்மையானவையாக தோன்றும், ஆனால் இறுதியில் அவை தீமை விளைவிக்கும் என்று தேவன் அறிந்திருந்தால் அவற்றை தரமாட்டார். அதாவது மீனை கேட்டால் பாம்பு தராமல் மீனை தருவார் என்பது உண்மைதான். ஆனால் பாம்பை கேட்டால் அதை நிச்சயம் தரமாட்டார். நன்மையானவற்றையே தருவார், நிச்சயம் தருவார். அவர் நமக்கு கொடுப்பதற்கு 3 நிபந்தனைகள் வைத்துள்ளார். அது என்னவென்றால், அவரிடத்தில் கேட்கிற நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும், அவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும், அவரிடத்தில் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசத்தோடு அவரிடத்தில் இருந்து நல்ல ஈவுகளை பெற்று ஆசீர்வாதமாய் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள், உம்மை விசுவாசிக்கிற நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிற எல்லா விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு உமக்கு சித்தமானதையும் எங்களுக்கு நலமானதையும் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.